இந்த எலி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல ஒரு பறவை மேல இருந்து ஒரு ரெக்கைய அப்படி பிச்சு போட்டு குடுகுடுன்னு ஓடிருது. இத பார்த்தோனே நமக்கு இதே மாரி ரெக்கை இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சோகமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்க டைம்ல யாரோ ஒரு பறவைய நூலால கட்டி போட்டு போயிருக்காங்க. அதுவும் பறக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதனால பறக்கவே முடியல. சரி நாம போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு குடுகுடுன்னு அந்த எலி போய் ஹெல்ப் பண்ணுது. அவுத்துட்டு அடுத்த நிமிஷமே அந்த பறவை பறக்க ட்ரை பண்ணுது. ஆனா முடியல. சரி வாங்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இந்த எலி அந்த பறவையை கூட்டிட்டு போய் பார்த்தா வீடு ஃபுல்லா ரெக்கை தான். இதை பார்த்த உடனே என்னடா ஃபுல்லா ரெக்கையா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாவு கட்டை போட்டு விட்டுட்டு 2 பேர் புக்கு படிக்கிறது ஸ்னோஃபால்ல விளையாடுறது அப்படின்னு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே 2-3 நாள் கழிச்சு போனா செம்மையா பறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அந்த எலிக்கும் செம்மையா ஃபீலிங் ஆயிடுது. நாமளும் இதே மாதிரி பறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன அவ்வளவுதானே ஆசை, வா உன்னை கூட்டிட்டு போறேன் மேல உட்கார அப்படின்னு அந்த பறவை இந்த எலிக்குட்டியா மேல உட்கார வச்சு ஊரையே சுத்தி காமிக்குது. நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரி பறக்கணும்னா ரெக்கையெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாலே போதும். உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம்.